அனுப்பிச்சி வச்சு நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்னாக்க அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சிக்கலாகிடுதா உங்களுக்கு? இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு பையனோ பொண்ணுன்னு வச்சுங்க, அப்போ எதிராளியை பார்த்து ஒரு பயம் வரணும்னு வச்சுங்க, நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்கிறது பையனோ பொண்ணோ பயப்படுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க. ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னா இப்போ எப்படி இப்போ அவன் திருமணம் பண்ணுவான்? பையனோ பொண்ணோ திருமணம் பண்ணிக்க முடியாது. இல்லை இது சரியாக வராது, ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடறது தான் நல்லது அப்படின்னா இங்கே கல்யாணத்தையும் நிறுத்தியாச்சு, அவனையும் பண்ணிக்க முடியல, திரும்பி போக முடியாது, ஒரு இந்த சுச்சுவேஷன் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். மேஷ லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தை ஆரம்ப புள்ளியாக உடையவங்களோ அல்லது ஐப்பசி மாதத்தில் 26ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ இதை கையாளுறது எப்படி? ஒன்று, பெற்றோர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பையனுக்கு இந்த மாதிரியாக ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வரும், அதை நம்ம எப்படி கையாளுறது, அவங்கள எப்படி பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லது இந்த ஜாதகருக்கே வாய்ப்பு இருந்ததுனாக்கா நமக்கு என்ன நடக்க போகுது? ஏன்னா பெரும்பாலும் மேசத்தில் பிறந்தவங்க வந்து இந்த ஜாதகத்திலெல்லாம் நம்பிக்கை பொதுவாக இருக்காது, சுயமாக தன்னை தான் நம்புவாங்க. அப்படி நம்புறதன் காரணமாக யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நேரத்தில் தான் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அப்போ யார்கிட்டையாவது கலந்து பேசணும். அல்லது இந்த மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்க வந்து எனக்கு என்ன நடக்க போகுது, என்னுடைய திசைகள் எப்படி இருக்குது, என்னுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், எப்போது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அப்படி இல்லையா நல்ல ஆலோசகர்கிட்ட கேளுங்க, என்ன செய்யலாங்கிற கேளுங்க. இல்லைன்னால் தவறான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பெரும்பாலும் அமைஞ்சிடும். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம் தவறான முடிவுகளுக்கு போகிறவங்கள. அந்த மாதிரி போகக்கூடாங்கிறதுக்காக தான் இந்த கேரக்டரை நான் எடுத்துகிட்டு பேசுகிறேன். இந்த அம்பாவனுடைய கேரக்டர் பேசுகிறது காரணமே இந்த மாதிரியாக ஒரு அழுத்தமான பிடிவாதம் இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் பரணி நட்சத்திர குந்தி அப்படி கிடையாது, தெரியவே இல்லை, தெரியாது. அவங்களுக்குள்ளே ரகசியமாக இருந்தது. கடைசியில் தான் கர்ணன் சொல்லும் போது தான் என்னுடைய பிள்ளைன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து என்ன மறைமுகமான பிடிவாதங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த கேரக்டர் அம்பாவனுடைய கேரக்டர் அப்படி இல்லை. அவங்களுக்கும் பிடிவாதம் தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாத்துக்கும் பிரச்சனைக்குரிய நபராக மாறிடுறாங்க. காசி மன்னனுக்கும் சரி, பீஷ்மருக்கும் சரி, சாலவன் மன்னனுக்கும் சரி, 3 பேத்துக்குமே பிரச்சனைக்குரிய நபராக மாறிடுறாங்க. இதுதான் அங்கே இருக்குது. அப்போது இப்போ இந்த காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர், இதில் வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நீங்கள் வச்சுங்க. அரேஞ்ச்மெண்ட் மேரேஜாக இருந்தாலும் இந்த ராகு திசை வரும்போது இவங்களுக்கு பிரச்சனைக்குரியது தான். கிரிட்டிக்கலான சூழ்நிலை அவங்க கொண்டு போய் வச்சிடும். ஏதோ ஒரு காரணங்களால் அங்கே பூந்த வீட்டில் வாழ முடியாது. அல்லது பையனாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த பெண்ணுக்கூட வந்து குடும்பம் நடத்துறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப வந்து இவங்களை கேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு 3 அந்த ராகு தசை ராகு புத்தி நடக்கிற அந்த 3 ஆண்டுகளில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அவங்க தாக்கு பிடிச்சாங்கன்னா தான் அடுத்து நெக்ஸ்ட்டு ரன் பண்ணவே முடியும். இப்போ சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திர பகுதி வருது, அந்த அம்பா கேரக்டர் சொல்கிறீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் நல்லா சுகபோகமாக இருந்தாலும் திருமண காலம் வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம்னு சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எந்த நட்சத்திரத்தை உடையவங்களுக்கு திருமணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும்? ஆனால் அதுக்கு முன்னாடி கல்வியை சொல்லிடலாம். ஆமாம் கல்வியும் தெரியணும் இல்லையா? ஆமாம், கல்வி தானே ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் கல்வி சிறப்புடையவங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு வரிசையாக வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் யோக திசைகள் தான். சந்திர திசை, செவ்வாய் திசை எல்லாமே உங்களுக்கு கல்வி தடை இல்லாமல் போகக்கூடிய திசை. அதனால் இந்த அவங்களுடைய 14 வயசு 15வது வயசில் இந்த செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும், எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் சொன்னேன். எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட கல்வி தடை இருக்காது, அப்படி தான் போகும். கல்வி தடை இல்லாமல் கல்வியை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே நடக்கக்கூடிய விதமாகவே இருக்கும். அப்போ அதிகபட்சமாக என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 21 வயது வரைக்கும் கல்வி தடை பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது. இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ராகு திசைன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது தான் நான் சொல்கிற இந்த சிக்கல்கள்லாம். இப்போ 21 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய
திசை அது. இதில் வரக்கூடிய உங்களுக்கு குரு புத்தி, அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 4 புத்திகளும் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற புத்திகளான இப்போ இந்த ராகு தசை ஆரம்பித்தவுடனே உங்களுக்கு 2.5 வருடம் 2.25 வருடம் கிட்டத்தட்ட பிரச்சனைக்குரிய வருடங்கள், கிரிட்டிக்கலான பொசிஷன்ஸ். மிகுந்த மனோதிடம் உடைய இவங்களாலேயே கொஞ்சம் கஷ்டம் சமாளிக்கிறது, சூழ்நிலைகளை சமாளிக்கிறது. ஏன்னா இப்போ இதில் இவங்களுடைய ஆயுள் பலமாக இருந்தால் உங்களுக்கு இதை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருப்பாங்க. ஆயுள் பலமும் குறைவாக இருந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளே அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது விபரீதமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதமாக மாறிடும். அதனால் இந்த 21 வயசுலேருந்து இந்த 23 வயசு 24 வயசை கடக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய காலம். நான் சொன்னேன் இல்லைங்களா, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு எல்லாமே இதில் வரும். பெற்றோர்களுக்கு முரண்பாடாக, சகோதரர்களுக்கு முரண்பாடாக, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்துடும். அப்போது இந்த ஸ்டேஜ் 21 to 24 வயசுங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலம். திருமண தடையும் இதில் ஏற்படும். இதெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா இப்போ நீங்கள் கேட்டிங்களே கேள்வி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ, யாரை தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னீங்க இல்லைங்களா. அப்போது இவங்க கம்பல்சரி இவங்க அஸ்ட்ராலஜி இல்லாமல் இந்த திருமண வாழ்க்கையை இவங்க இறங்கக்கூடாது. நான் சொல்கிறேன் இந்த கண்டிஷன். ஐப்பசி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறந்தவங்க, மேச லக்கணத்தை பிறந்தவங்க, மேச லக்கணத்தில் இந்த சூரியனுடைய நட்சத்திர பகுதியில், கார்த்திகை நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க, இந்த வயதில் அவங்க இவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற லக்கணங்களை விட இந்த லக்கணத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்தே ஆக வேண்டிய இருக்குது. அதுவும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நிறைய மைனஸுகளை ரொம்ப சின்ன வயசில் சந்திக்கக்கூடிய காரணம் இந்த மேச லக்கணம் தான். இப்போ இந்த கல்யாணம் மட்டும் சிக்கலாயிடுச்சு, தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு நபரையும் திருமணம் பண்ணிக்கிறது சிக்கல். வலுக்கட்டாயமாக பண்ணி வச்சாலும் சிக்கல். அங்கே இருக்க மாட்டாங்க, வர வேண்டிய இருக்கும். அப்போது பெற்றோர்களுக்கும் சரி, சகோதரிகளுக்கும் சரி, இவங்களை எப்படி கையாளுங்கிறது பெரிய சிக்கல். ஆணாக இருந்தாலும் இதே தான், பெண்ணாக இருந்தாலும் இதே தான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க இந்த ஏஜில் உள்ளவங்க கையாளுங்கிறதுக்காக உங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். முக்கியமாக 4 லக்னங்களை இவங்க அவாய்ட் பண்ணிடணும். ஒன்று மிதுனம், இன்னொன்று கன்னி, இன்னொன்று தனுசு, இன்னொன்று மீனம். தனுசு மீனமும் இது உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த 2 லக்னத்தை இவங்க திருமணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரியாக 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதனுடைய லக்னங்களையும் இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ மிதுனம், கன்னி, இதற்கப்புறம் துலாம். இந்த 5 லக்கணங்களை இவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். தவிர்த்துட்டு தான் இவங்க திருமணம் பண்ணணும். மற்ற லக்னம் ரொம்ப பெஸ்ட்டு லக்னம் நம்ம வச்சிங்கன்னா மகரம் பெஸ்ட்டு, ரிஷபம் பெஸ்ட்டு, இதற்கு அடுத்ததாக கடகம், சிம்மம், கடைசியாக விருச்சிகம். இந்த லக்னங்கள் எல்லாம், அதுக்கப்புறம் கும்பம். இந்த லக்னங்களை அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் நட்சத்திரம் கேட்டீங்க, எந்த நட்சத்திரம்னா இப்போ நான் சொன்ன இந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய லக்னங்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், மகரத்தில் வரக்கூடிய லக்னங்கள், கும்பத்தில் வரக்கூடிய லக்னங்கள், மகரத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், கும்பத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், ரிஷபத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், கடகம், சிம்மத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், இதெல்லாம் இவங்க திருமணம் பண்ணலாம். அதில் என்ன நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இவங்க பண்ணாங்கன்னா இந்த 21 வயதிலிருந்து 39 வயது வரைக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது, ஈஸியாக கடக்கலாம். ஒரு 6 லக்கணம் உங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. 7 சொல்லிட்டேன். ஆமாம், ஓகே. இந்த 5 லக்கணம் இவங்களுக்கு திருமணத்துக்கு ஷூட் ஆகாது அப்படிங்கிறீங்க. ஆமாம். ஏன் இந்த 5 மட்டும் ஏன் ஷூட் ஆகாது? என்ன ப்ராப்ளம் வரும்? சரியான கேள்வி தான் அது. நான் ரொம்ப டீப்பாக போவேனான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. இல்லை, அது காரணம் தெரியணும்ல நமக்கு. என்ன காரணம்னா, மீனம் குருனுடைய தன்மை உடையது, அது ரொம்ப சுய கௌரவம் உடையது.
இப்போ இந்த மாதிரியான ஒரு நபரை வந்து அவங்க வந்து பிடிவாதத்தன்மை உடைய மேசத்து சரியில்லாத லைஃப் அப்படின்னாக்கா ஒன்றும் அவங்க வந்து கழட்டி விட்ருவாங்க, பிரிவை கொடுத்துரும். ரொம்ப காலம் வந்து ஒன்றும் தன்னுடைய தாய் தந்தையருடன் இவங்க வசிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா பிடிக்கலன்னு வச்சுங்க அந்த மீனா அடுத்த நிமிஷம் பேச்சை கட் பண்ணிவிடுவாங்க. ஏன் என்னன்னு எதுக்குமே காரணம் சொல்ல மாட்டாங்க. இவங்களும் மேச லக்னமாச்சா, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் 10 வருஷம்லாம் வாழ்ந்தவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்வாங்க, ஆனால் என்ன ஏதுன்னு தெரியாது, என்ன சண்டைன்னே தெரியாது. ஒன்று வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இவர் தனியாக போவார், அவர் தனியாக போவாங்க, அவர் இப்படி இருக்கும். அல்லது அம்மா வீட்டில் போய் பொண்ணு இருக்கும், அல்லது இவரை வந்து வேறு எங்கேயாவது உட்காந்துக்குவார். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. மீனம். அடுத்து தனுசு. தனுசுகிட்ட கொஞ்சம் ஒரு சுயநலம் இருக்கும், கொஞ்சம் இல்வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல டைவர்ஸுக்கு நின்றுவாங்க போய், இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியாக அவர்களும் இவங்களுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சரியில்லைன்னா அதுலேருந்து விளையிடணும். சரி, இதுதான் அவங்ககிட்டையும் ஒரு பிடிவாதம் இருக்கும். தனுசுக்கிட்டையும் ஒரு பிடிவாதம் இருக்குது, சுயநலம் இருக்கும். மீனத்துக்கிட்ட சுயநலம் இருக்காது, அதனால் பிடிவாதம், தன் இஷ்டப்படி தான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறது. தனுசு அப்படி கிடையாது. தனுசு காதலிங்க, ரொம்ப விழுந்து விழுந்தெல்லாம் காதலிக்கும். அப்புறம் சரிப்பட்டு வராதுனாக்கா உடனே வந்து அவங்களும் கழட்டி விடுறதுல இருப்பாங்க. இந்த 2 லக்னங்களும் இவங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை இவங்க இந்த மாதிரி ஆட்களை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்கிற இந்த சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. இது 2. அதுக்கப்புறம் துலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு நச்சலான லக்னம். என்னன்னா துருவி துருவி கேட்குறது, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பேசுகிறது, அவங்களுடைய கடந்த கால லைஃப்பை பற்றி பேசுகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இவங்களை காதலித்து இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க, துலாமை காதலித்து திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா நம்மளை காதலித்த மாதிரியே வேறு யாராவது காதலிச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு இந்த அவங்க கூட பேசுனீங்க, இவங்க கூட பேசுனீங்க, சந்தேகங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நபர் கூட வாழ்கிறது, நீண்ட காலம் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா எதையும் சொல்லாத நபர் மேசம், அது எதையுமே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உடையது. அது இந்த 2 பேரும் ஜாயின் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லிங்கான கேமுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் 2 பேருக்குமே. இவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லாமல் விட மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி. அப்போது இந்த லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு எவ்ரிடே வந்து உங்களுக்கு பிரச்சனை சால்வ்டு, பிரச்சனை சால்வ்டு, இப்படியே தான் போகுமே தவிர ஒரு சந்தோஷமான லைஃப்பை இவங்க அனுபவிச்சிட முடியாது. இப்போ 38 வயசுக்கு கடந்ததுக்கு பிறகு சந்தோஷமாக மாறிக்கும். அதனால் இந்த 38 வயசு வரைக்கும் கிடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் இந்த துலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கடுத்து கன்னி பார்த்திங்கன்னா அது பேச்சாற்றல் அதிகம் உடையது, குடும்ப பாசம் உடையவங்க. ஆனால் இவங்களுக்கு 6ஆம் இடத்து நேரடியான எதிரியினுடைய இடம் அது. குடும்பத்தை பற்றி, தன்னுடைய சுய குடும்பத்தை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க கன்னி எப்போவுமே. ஆனால் தன்னுடைய சகோதர சகோதரிகள் இவங்களெல்லாம் அது ரொம்ப நேசிக்கும். அவங்களுக்கான எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளையும் அது பெருசாக எடுத்துக்காது. இந்த கன்னியா லக்னத்தை கல்யாணம் மட்டும் நீங்கள் நிம்மதியாக இருந்துட முடியாது. வாழ்க்கையே உங்களுக்கு கேள்விக்குறியாக முறையாக இந்த மேச லக்னக்காரங்க மட்டும், மேச லக்னத்துக்கு கன்னியை கல்யாணம். அதே மாதிரி மிதுனம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அது வந்து 2 விதமான மனநிலை முடியாது. அவங்களும் கேள்விகள் நிறையா கேட்கக்கூடியவங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா ரொம்ப நயந்து கேட்பாங்க. நயந்து கேட்குறது, கெஞ்சி கேட்குறது, எப்படியாவது விடையை தெரிஞ்சுக்கிறது. மறைமுகமான எதிரி. மேச லக்னத்துக்கு மிதுனம் மறைமுகமான எதிரின்னு சொல்கிறது. அப்போது இந்த 5 லக்னங்களும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இயல்புக்கு ஒத்து வராத லக்னங்கள். இந்த பிடிவாத தன்மையெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய அளவில் என்னமோ நினைக்கிறாங்க விடு. மற்ற லக்னங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி. இப்போ சிம்ம லக்னம் கண்டுக்காதுன்னா என்னன்னா அவங்களுடைய சுய கௌரவத்தில் தலையிடாது. தன்னை நம்பி வந்திருக்கவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். கடகம் அதே தான். அவங்களுக்கு உரிய ரெஸ்பெக்ட்லாம் கொடுப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்டுக்க மாட்டாங்க, சொன்னால் கேட்டுக்குவாங்க.
ஆனால் பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிறது என்னென்னா அவங்கள மட்டும் விட்டுட்டு அவுட்லைனில் இருக்கவங்களெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. இது வந்து கடகம். ஏன்னா ராஜலக்கணம் இவங்களுடைய யோகாதிபதி, சிம்மம் அதே மாதிரி யோகாதிபதி. அப்படிங்கும்போது பிரச்சனைகளை அவங்க ரொம்ப எளிதாக எடுத்துக்குவாங்க என்னவாக இருந்தாலும். ஆனால் மற்ற இந்த நான் சொல்கிற இந்த 5 லக்கணம் அப்படி இருக்காது அப்படிங்கிறக்காக தான். அது மகரம் வந்து எதையும் கண்டுக்காது. இவங்களுடைய 10ஆம் இடத்த அதிபதி, கும்பம் வந்து 11ஆம் இடத்த அதிபதி. அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இப்போ இவங்க கண்ட்ரோலில் அவங்க இருப்பாங்க. இந்த மகரம் கும்பமும் இருக்குது பாருங்கள், மேசத்தினுடைய கண்ட்ரோலில் இது ரெண்டும் இருக்கும். அப்படிங்கனால அப்போ இந்த 40 வயசு வரைக்கும் கடந்து போகிற வரைக்கும் இவங்களுக்கு இந்த லக்னங்களாக இருந்து இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை திருமணம் பண்ணால் இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதுதான். இது போதுங்களா? இது போதும் சார், இது போதும். ஏன்னா இப்போ மற்ற லக்கணங்களை நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் எடுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டோம், ஆமாம், அதுக்கு தீர்வையும் சொல்லிடணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். ஆமாம். எனக்கு என்ன சங்கடம்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்க்க மாட்டாங்கங்கிறது தான்.